ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 12th முடிச்ச ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் கோட்டாக்காக பாராமெடிக்கல் கோர்சஸ்க்காக கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான கேட்டகரி, என்ன மாதிரியான கட் ஆஃப் எடுத்தால் கவுன்சிலிங் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க பாராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணி நம்ம வீடியோக்குள்ளே வாங்க. இதுக்கப்புறம் நான் எந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். ஃபஸ்ட்டு பாராமெடிக்கலில் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி பாராமெடிக்கலில் என்னென்ன காலேஜ்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. பாராமெடிக்கலில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கேட்டகரி வரும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கவர்மெண்ட் காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே ஆல்மோஸ்ட் 30க்கு கீழே மட்டும்தான் கவர்மெண்ட் காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஸோ இந்த ரெண்டு வெரைட்டி மட்டும் தான் உங்களுக்கு பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நீங்கள் நர்சிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. அதாவது பியூர் கவர்மெண்ட் கோட்டா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சில காலேஜில் கவுன்சிலிங் மூலியமாக வந்தீங்க அப்படின்னா ஃபீஸ் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பியூர் மேனேஜ்மெண்ட் பிரைவேட் காலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 கேட்டகரி உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பட் இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு 2 கேட்டகரி மட்டும் தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கவர்மெண்ட் காலேஜ். ஒன்று நீங்கள் போனால் பியூர் கவர்மெண்ட் காலேஜில் போகணும். அப்படி இல்லை அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டா. இந்த பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு உங்களுக்கு கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் காலேஜஸ் கிடையாது. நீங்கள் எங்கேனாலும் செக் பண்ணி பாருங்கள். கவுன்சிலிங் மூலயமா நீங்கள் பாராமெடிக்கல் கோர்சஸை ஒரு காலேஜில் கண்டிப்பாக சூஸ் பண்ணவே முடியாது. பாராமெடிக்கலுக்கு ப்ரைவேட் காலேஜஸில் கவுன்சிலிங்கும் கிடையாது. உங்களுக்கு நீங்கள் போனால் பியூர் கவர்மெண்ட்ஸில் போகணும். அப்படி இல்லை அப்படின்னா மேனேஜ்மெண்ட்டில் தான் நீங்கள் அட்மிஷன் போடுற மாதிரி இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான மார்க் எடுத்து ஒரு கம்மியான மார்க் எடுத்துகிட்டு கவர்மெண்ட் காலேஜில் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. அது ஏன் அப்படின்னா சுற்றி இருக்கவங்க வந்து இந்த சீட்ஸ் கிடைக்கும், இந்த மார்க்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் அது கிடையாது. நீங்கள் லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். 190க்கு மேலே கட் ஆஃப், நீங்கள் 200க்கு 190க்கு மேலே கட் ஆஃப் வச்சுருந்தா மட்டும்தான் கண்டிப்பாக உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது அஷூரன்ஸு. ஏன் அப்படின்னா இதுக்கான காலேஜ் வந்து ரொம்பவே கம்மி தான். இப்போ எக்ஸாம்பிளாக நான் சொல்லிட்டேன், உங்களுக்கு 30 காலேஜஸ் மட்டும்தான் இருக்குது. ஒரு காலேஜில் அப்ராக்சிமேட்டாக 20 சீட்ஸ் வரையும் தான் எடுப்பாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளாக கார்டியாக் பர்ஃபெக்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா 20 சீட்ஸ் வரையும் தான் வரும். அப்படி 20 சீட்ஸ் வரையும் தான் நீங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னா டோட்டலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 600 சீட்ஸ் தான். ஒரு வருஷத்துக்கே 500லேருந்து 600 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் படிப்பாங்க. பட் அப்ளை பண்ணுறவங்க லட்சக்கணக்கான பேர் இந்த பாராமெடிக்கல் கவுன்சிலிங் அப்ளை பண்ணுவாங்க. அது எவ்வளோ டஃப்பாக இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து கேன்வாஸ் பண்ணுவாங்க. அதாவது எஸ்சி கேட்டகரி உங்களுக்கு கிடைக்கும், பிசி கேட்டகரி உங்களுக்கு இந்த ரேஞ்சில் கிடைக்கும், நீங்கள் முஸ்லீம்ஸ் கோட்டா இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விதமான ரூமர்ஸ்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட் 4 இயர்ஸாக 190 கட் ஆஃப்க்கு மேலே எடுத்தவங்களுக்கு மட்டும்தான் கண்டிப்பாக கவர்மெண்ட் காலேஜில் கிடைக்கும். அதுக்கு கீழே எடுத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி தான். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 160 கட் ஆஃப் வச்சுட்டு எனக்கு கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கும் அப்படின்னு நம்பிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. நீங்கள் எவ்வளோ நாள் கவுன்சிலிங் வெயிட் பண்ணாலும் 160க்கு கவர்மெண்ட் காலேஜ் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. யாருமே சூஸ் பண்ணாத ஒரு டிபார்ட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. ஸோ இதை விட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் மட்டும் தான் உங்களால் அட்மிஷன் போட முடியும். மேனேஜ்மெண்ட்டில் அட்மிஷன் போட்டிங்க அப்படின்னா இப்போவே நீங்கள் அட்மிஷன் போட்டு உங்கள் சீட்டை வந்து பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். இன்கேஸ் வந்து நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் ட்ரை பண்ணுறீங்க, பட் கடைசி நிமிஷம் உங்களுக்கு அந்த காலேஜ் கிடைக்கல அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் கவர்மெண்ட் கோட்டா எனக்கு கிடச்சிரும், நான் கவர்மெண்ட்லேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபீஸ் கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு கேட்டகரிக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அந்த டைமில் கவர்மெண்ட்டில் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா வரும்பொழுது அப்போ உங்களுக்கு ஃபீஸ் எக்கச்சக்கமாக கேட்பாங்க. அப்போ டொனேஷன்ஸுமே கேட்பாங்க. இப்போயே உங்களுக்கு நிறைய காலேஜில் டொனேஷன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்கள் கவர்மெண்ட் கவுன்சிலிங் ட்ரை பண்ணிட்டு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு டொனேஷன்ஸ் அதிகமாக தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா தப்பு கிடையாது, தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். பட் உங்களுக்கு பேக்ரவுண்டில் ஒரு சீட்டை ஹோல்டிங் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 140 கட் ஆஃப் 150 கட் ஆஃப் வச்சுட்டு கவர்மெண்ட் கோட்டா எனக்கு கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி இன்ஜினியரிங்காக சரி பாராமெடிக்கல் எந்த டிபார்ட்மெண்ட்னாலும் சரி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி தான். நீங்கள் லாஸ்ட் இயர் கவுன்சிலிங் எடுத்து செக் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நர்சிங்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் பாராமெடிக்கல் கோர்சஸ்க்கு மட்டும்தான் உங்களுக்கு கவர்மெண்ட் கவுன்சிலிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னது தான், உங்களுக்கு வந்து ஒன்லி கவர்மெண்ட் கோட்டா மட்டும் இருக்குது. அதை விட்டீங்கன்னா மேனேஜ்மெண்ட் மட்டும் தான் கிடைக்கும். பட் நர்சிங்க்கும் பிஃபார்ம் பிபிடி அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குலாம் உங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அதாவது ஒரு காலேஜ் இருக்கும், அந்த காலேஜில் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட்டில் கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபீஸ் கம்மியாக வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் போடுவாங்க. நீங்கள் மேனேஜ்மெண்ட்டுக்கும்
கவர்மெண்ட் கவுன்சிலிங்கில் செலக்ட் ஆகி செல்ஃப் ஃபைனான்ஸில் வரவங்களுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. ஒரு 20,000 25,000 கம்மியாகும். ஃபஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்க அப்படின்னா 20,000 25,000 கம்மியாகும். கேட்டகரி வைஸ் உங்களுக்கு பிரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சி கேஸ்டாக இருந்தாங்க அப்படின்னா நர்சிங்க்கு இன்னும் கொஞ்சம் ஒரு 45,000 கம்மியாகிறதுக்கு சான்சஸ்லாம் இருக்குது. பட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நினச்சிக்கிறாங்க, கவர்மெண்ட் கோட்டாவில் போகணும், அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜில் போனோம்னா நம்மளுக்கு ஃபீஸ் ரொம்ப கம்மியாக வரும் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அப்போல்லாம் கிடையவே கிடையாது. நீங்கள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். மேனேஜ்மெண்ட்டுக்கும் கவர்மெண்ட்டில் போகிறவங்களுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் கிடையாது. 20,000 25,000 மட்டும்தான் கம்மியாகும். அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இன்கேஸ் அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க கவர்மெண்ட் கவுன்சிலிங் ட்ரை பண்ணுறீங்கன்னா தப்பு கிடையாது. உங்களோட சாட்டிஸ்ஃபிகேஷனாக ட்ரை பண்ணலாம். பட் உங்களுக்கு சேஃப்டியாக ஒரு சீட்டை ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஃபியூச்சரில் கவர்மெண்ட்டில் அது கிடைக்கல அப்படின்னா இந்த டிபார்ட்மெண்ட் இந்த மேனேஜ்மெண்ட் சீட்டும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் கவர்மெண்ட் கவுன்சிலிங் ட்ரை பண்ணி கடைசி நிமிஷம் கிடைக்கல அப்படின்னா வெளியே போகும்போது டொனேஷன்ஸ் கேட்பாங்க. அந்த டொனேஷன்ஸும் உங்களால் பே பண்ண முடியாது. அப்போ அந்த டயத்தில் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இல்லை வேறு ஏதாவது இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தான் எடுத்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போயே உஷாராயிக்கோங்க. நீங்கள் ஏதாவது அட்மிஷன்ஸ் போடணும் அப்படின்னா ப்ரீ புக்கிங் ஏதாவது ஒரு காலேஜில் பண்ணி வச்சுட்டு கவர்மெண்ட் காலேஜஸ் ட்ரை பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஸோ ப்ரைவேட் காலேஜில் எப்படி ரொம்ப கம்மியான ஃபீஸில் புக்கிங் பண்ணலாம், அதாவது ஈஸியாக அட்மிஷன்ஸ் போடலாம் அப்படிங்கிற கைடன்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள காண்டாக்ட் நம்பர் இருக்கும். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா ஒரு டாப் யூனிவர்சிட்டியில் ஒரு நல்ல யூனிவர்சிட்டியில் எப்படி ப்ரீ புக்கிங் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் கொடுப்பாங்க. 24/7 தான். எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணணுன்னாலும் இவங்கள்ட்ட தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். நர்சிங்க்கு பிஃபார்ம் பிபிடி அந்த மாதிரி கோர்சஸ்க்குலாம் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் கவர்மெண்ட் கவுன்சிலிங்லாம் ட்ரை பண்ணி ஒரு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜுக்கு போகும்போது ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜ் கிடைக்காது. உங்களுக்கு மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜ் கிடைக்காது. அப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா நம்ம ஸ்டார்டிங்கே மேனேஜ்மெண்ட்டில் போட்டிருந்தா ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான காலேஜ் கிடச்சிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அப்படிலாம் ஃபீல் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போயோ ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான யூனிவர்சிட்டியில் ஈஸியாக போய் புக்கிங் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி புக்கிங் பண்ணணும்னு தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உள்ள காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான மோர் டீட்டெயில்ஸ்க்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனில் யாராவது எனக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் கிடச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.